சார் ப்ரொடக்ஷன்ல நான் டைரக்ஷன். சரி இது எப்போ? ஆமா நேத்து சொன்னேன்ல. ஐயோ சத்தியமா எனக்கே தெரியல. கதை கேட்டுட்டு இருந்தோம். கதை ஓகே பண்ணாங்க டைரக்ஷன். சி அது நான் என்னோட சைடுல ஆக்டிங் மட்டும் இல்லாமல் நான் ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்கும்போது நான் சொல்லியிருந்தேன். மேபி அதனால அவங்க அப்படி சொல்லியிருக்கலாம். கண்டிப்பாக பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் இல்லை சார். ரச்சிதா மகாலட்சுமி அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி எதுவும் தேவையில்லை. அந்த ரச்சிதா மகாலட்சுமியாவே இருந்துட்டு போயிடுறேன். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஆடியன்ஸ் கூட படம் பார்த்துருக்கோம் இன்னைக்கு ரோஹிணி தியேட்டர்ல. நல்லா இருந்தது. ஆக்சுவலி எங்களுக்கு இவங்க ஆல்ரெடி எங்களுக்கு ப்ரிவ்யூ போட்டு காட்டிட்டாங்க. அப்போ கூட எங்களுக்கு இந்த ஃபீல் கிடைக்கல. பட் ஆடியன்ஸ் கூட உட்காந்து தியேட்டரில் படம் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு வேற மாதிரி தான், நம்ம படம் தானே இது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இட் வாஸ் ரியலி நைஸ். தேங்க்யூ ஸோ மச் இந்த சப்போர்ட்டுக்கு. நிறைய பேர் வந்து வாழ்த்துட்டு இருக்காங்க. கதை நல்லா இருக்கு, நல்லா எடுத்திருக்கீங்க, புது டைரக்டர் மாதிரி தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி என்கரேஜ் பண்ணுங்க. இன்னும் நிறைய பேர் வந்து தியேட்டர்ல படம் பார்க்குங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன். தேங்க்யூ ஸோ மச். சார் ப்ரொடக்ஷன்ல நான் டைரக்ஷன். சரி இது எப்போ? ஆமா நேத்து சொன்னேன்ல. ஐயோ சத்தியமா எனக்கே தெரியல. கதை கேட்டுட்டு இருந்தோம். கதை ஓகே பண்ணாங்க டைரக்ஷன். சி அது நான் என்னோட சைடுல ஆக்டிங் மட்டும் இல்லாமல் நான் ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்கும்போது நான் சொல்லியிருந்தேன். மேபி அதனால அவங்க அப்படி சொல்லியிருக்கலாம். கண்டிப்பாக பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ. இட் டிபெண்ட்ஸுங்க. எனக்கு எந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் வருதோ அது அந்த கதைக்கேற்ற மாதிரி கதாபாத்திரம் வந்துச்சுன்னா நான் எடுத்துப்படுவேன். அது லீடாக தான் இருக்கணும் இல்லை கேரக்டராக தான் இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு அந்த கிளாஸ் எல்லாம் கிடையாது. ஒரு உமன் சென்ட்ரிக்காக இருக்கணும், அதுவும் பெரிய கிளாஸ் கிடையாது. பட் சத்தியமா அந்த கதாபாத்திரம் அந்த ஹோல் மூவில ஏதாவது ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கணும். அந்த மாதிரி ஸ்டோரிஸ் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா பண்றதுக்கு ரெடி. சார் எப்பவுமே இது நடக்கும் சார். எனக்கு இது அதான் சொல்றேனே, பெருசா நம்ம ஒன்றும் அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டோம். பட் அவங்க நம்மளை செலிப்ரேட் பண்ணும்போது அவங்களுக்காக நம்ம இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்னு தோணும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மூவி ரிலீஸ் ஆகும்போது நான் இன்னும் அடுத்து வந்து இன்னும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவங்க எனக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது கொஞ்சம் சரியல் மூமெண்ட்டாக தான் இருக்குது. சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்காங்க, திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்காங்க. ஜஸ்ட் பிகாஸ் நான் இன்னைக்கு ரோஹிணி தியேட்டருக்கு வந்து படம் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்துகிட்டு நம்மளை செலிப்ரேட் பண்ணுறாங்கல்ல, கொடுத்து வச்சவங்க தான். ஸோ அவங்களுக்காக இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல படங்கள் பண்ணணும், பண்ணுறேன். அவங்கள ப்ரௌட் ஃபீல் ஆக்க வைக்கிறேன். அதெல்லாம் இல்லை சார். ரச்சிதா மகாலட்சுமி அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி எதுவும் தேவையில்லை. அந்த ரச்சிதா மகாலட்சுமியாவே இருந்துட்டு போயிடுறேன். சார் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ். ஆமாம் சார், அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் இன்னும் நான் 4 படம் சைன் பண்ணியிருக்கேன் சார். இப்போ ஆல்மோஸ்ட் 2 படம் வந்து ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. 8 ரிலீஸ். அடுத்தடுத்து ஆல்மோஸ்ட் இந்த வருஷத்துலேயே அந்த 2 படம் ரிலீஸ் ஆகிடும். இன்னும் 2 படம் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ yet to begin. ஸோ பார்க்கலாம் சார். யா பொதுமக்கள் எல்லாம் வந்து நல்லா தியேட்டரில் ரோஹிணியில் வந்து படம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் பார்த்து நல்லா உங்களுடைய ரிவ்யூலாம் பார்க்கும்போது எனக்கே வந்து அடுத்த படம் இன்னும் நல்லா எடுக்கணும்னு ஸ்பீடாக இன்னொரு அடுத்த படம் புது படம் கொடுக்கணுன்ற இதில் இருக்கிறேன். ரச்சிதா மகாலட்சுமி அம்மா கூட வந்து சுசிலா அம்மா வந்து பார்த்துட்டு அவங்களே ரொம்ப அழகாக இருக்குன்னு பெங்களூர்லேருந்து வந்து பார்த்துருக்காங்க. ஸோ எங்கள் படம் ரொம்ப லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்ச படமாக அமைஞ்சிருக்கு. ஸோ எல்லோரும் பைக்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நிறைய படம் வச்சுருக்கோம் கையில். ஆமாம், பேரரசு சொல்லியிருந்தோம், ஆர் உதயகுமார் சொல்லியிருக்கோம், மேடம் இருக்காங்க. இந்த கதைகள் கரெக்டாக வரும்பொழுது அந்தந்த கதைகள் தகுந்த மாதிரி கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம். இங்கே ரெஸ்பான்சிபிள் நல்லா இருக்குது. ஸோ மேடமோட நடிப்பை வந்து நிறைய பேர் பாராட்டி போயிருக்காங்க. இது மாதிரி முல்லை கோதமையுடைய காமெடி இவங்களும் இதில் வந்து ஒரு பார்ட் ஹீரோ மாதிரி தான் நடிச்சிருக்காங்க. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்கக்கிட்டையும் நீங்கள்
இந்த கதைகளை பத்தி 2 பேரும் கேளுங்க. ஏதாவது கேளுங்க சொல்லுவாங்க. கேளுங்க. இல்ல எங்களுக்கு கேமராமேன் இருக்காரு, அவர் நல்லா பண்ணிருக்காரு. நீங்க நிறைய படம் ரிவ்யூ பண்ணுவீங்க, இப்ப நடிச்சிருக்கீங்க, நடிக்கிறது ரிவ்யூ அங்க பண்ணுவீங்க. இல்ல உண்மையிலேயே ஒரு படம் பார்க்கலாம், ஒரு துள்ள படம், சும்மா ஏதோ வந்தோம் போகணும்னு இல்லாம ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஜோனர் இந்த படம் பார்க்குற மாதிரி ஒரு இது இருக்கு. இன்னொன்று நான் என்னையும் சார்ந்து சொல்றேன், ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு 7 விஷயங்கள் பண்ணியிருக்காரு. கதை, திரைக்கதை, வசனம், இசை, பாடல் அப்படின்னு எல்லாமே பண்ணியிருக்காரு. இது மாதிரி டைரக்டர் கிடைச்சது நாங்கள் ப்ளஸ் தான் நினைக்கிறோம். ஏன்னா அடுத்தடுத்த படங்கள் வரத்துக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து இன்னும் ஆரோக்கியமாக வரதுக்கு இது மாதிரி நிறைய பேர் வரணும். இப்போ சொல்லும்போது இன்னொரு ஷாக் என்னென்னா, இன்னொரு இயக்குனர் இங்கே இருக்காங்கன்னு இவ்வளோ நேரம் தெரியாது. இப்போ நீங்கள் இவர் தான் சொன்னார் இயக்குனர். ஸோ இயக்குனர் புதுசாக உருவாக சந்தோஷம். இந்த படத்தில் எங்களுக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கோம். ஆடியன்ஸு சொன்னதை தான் கிளாப் பண்ணதும் சரி, சிரிச்சதும் சரி, எங்களுக்கு கொடுத்த கேரக்டர் கரெக்டாக பண்ணதாக ஃபீல் பண்ணுறோம். இயக்குனர் இப்பதானே தெரிஞ்சது, நம்ம 2 பேரும் பேசிட்டாங்க. அவங்க படத்துல நம்ம நடிக்கிறோம். படத்தை பத்தி நல்லா போடுங்க, மேடம் பத்தி எதுவும் நெகட்டிவா போடாதீங்க. ஏன்னா படம் வந்து நெகட்டிவ் போடுறது கிடையாது, எல்லாமே ஏன்னா சொல்லாதெல்லாம் இல்ல நம்ம ஒண்ணு சொல்லிருப்போம், அவங்க ஒண்ணு போட்டுறாங்க. இப்ப கூட யாரோ கேட்டுட்டு இருந்தாங்க, என்ன மேடம் நீங்க வந்து படம் விட்டுட்டு சின்ன திரை தான் பண்றீங்களாமே அப்படின்ட்டு. நான் என்னைக்கு இதை சொல்லியிருக்கேன்? இல்லையே, சின்ன திரையில கூப்பிட்டாலும் நான் போய் பண்ணுவேன், ஆனா வெள்ளித்திரை தான் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நம்மளோட கோல்ஸ் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, கொஞ்சம் நிறைய ஆம்பிஷியஸா இருக்கிறதுனால இந்த பெரிய திரையில அச்சீவ் பண்ணணும்ட்டு பண்ணிட்டு இருக்கோம். இது எப்போ வந்துச்சு இந்த நியூஸ்ன்னு பாத்துட்டு இருந்தேன். பட் மீடியா பீப்புளே அது கேட்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நம்ம ஒண்ணு சொல்வோம், அவங்க ஒண்ணு எழுதுறாங்க. ஐ டோன்ட் நோ எதுக்கு இப்படி ஆகுதுன்னே தெரியல. பட் ஸ்டில் அதெல்லாம் எதுவுமே இல்ல. சின்ன திரை இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய திரையா இருந்தாலும் பரவாயில்ல, வெப் சீரிஸா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா கதாபாத்திரம் வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் எடுத்து பண்ணுவேன். இதுதான் நான் எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்கேன். சோ தப்பா எதுவும் பரவிடாதீங்க. நன்றி. ஒரு முக்கியமான விஷயம், மீடியால தான் இருக்கேன். நான் 11 வருஷமா நான் பத்திரிகை நடத்துறேன். நான் பெண்களுக்கு வந்து நல்ல மோட்டிவேஷனாகவும் தவறாகவும் நான் இது வரைக்கும் ஒன்றுபடி போட்டதே இல்லை. அதுபோல் நீங்களும் அந்த மாதிரி படத்தை பற்றி நல்ல ரிவ்யூவாக போட்டு, மேடம் பற்றி எல்லாரும் எங்கள் ஆக்டர்ஸ்லாம் பற்றி இப்போ நல்லா போட்டு கதையை பற்றி நல்லா சொன்னீங்கன்னா மக்கள் வந்து அழகாக வந்து படம் பார்ப்பாங்க. ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இந்த படத்துல சென்டிமெண்டா ஒரு டைலாக் சொல்லுங்க. இது வரைக்கும் எந்த படத்துலயும் வராத ஒரு டைலாக். யாருமே இதை யோசிக்காது. பிறந்த நாள் கொண்டாடுவாங்களா அந்த குழந்தை, அதை வந்து யாருமே இது வரைக்கும் நான் சொல்லி கேள்விப்பட்டதில்ல. இந்த படத்துல முறையா வந்திருக்கு. அம்மாவுக்கும் கொண்டாட சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து பிறந்த நாள் எனக்கு மட்டும் இல்லாம பிரசவ நாள், உனக்கு நீ மறு ஜென்மம் எடுத்திருக்க அப்படின்ற ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க. அது குழந்தைங்களாம் கேட்டாங்கன்னா உண்மையிலேயே அம்மா அப்பாவை மதிப்பாங்க. அந்த ஒரு நல்ல விஷயத்தை வச்சு, ஏன்னா வசன எல்லாமே எல்லா சப்ஜெக்ட் 7 எடுத்திருக்காரு. நல்லா அடுத்த டைம் 10 எடுப்பாரு. 10 என்னன்னா 3 கேட்டகரி வேற ஏதாவது எடுத்து பண்ணலாம். 3 பாடல்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லா டைலாக்குமே நான் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் நீங்கள்லாம் எங்கள் பேட்டி எடுத்துக்கிட்டு ரொம்ப நன்றி. ஏதோ நடிச்சிட்டாங்க, பேசிட்டாங்க, இயக்குனர் நடிகர் நீங்க சொல்லிட்டாங்கல்ல, தியேட்டருக்கு வந்து பாருங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுங்க. அப்ப நாங்க சொன்னது உண்மையா போயா? சும்மா நடிகர் சொல்லலாம், இயக்குனர் சொல்லலாம், தயாரிப்பாளர் சொல்லலாம், கேமராமேன் சொல்லலாம். ஆனா ஒரு ஆடியன்ஸா நீங்க வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேட்டி கொடுத்த எங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க, உண்மையிலேயே ஒருத்தர் இருந்தது இல்லைன்ட்டு. ஏன்னா நாங்க நிறைவா இது சொல்றோம், நல்ல படம் தியேட்டருக்கு வந்து பாருங்க. எங்களை மாதிரி இருக்கிற கலைஞர்கள், டெக்னீஷியன் திரையுலகத்தை வாழ வைங்க. தேங்க்யூ. படம் ரொம்ப அருமையாக இருக்குது சார். ஒவ்வொரு பெண்களுக்கும் நடக்கிற இது வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. கேமராவும் அவ்வளோ, அதாவது காட்சிகளும் ரொம்ப அருமையாக இருக்குது சார். எல்லாருமே வந்து தேட்டரில் வந்து பார்க்கணும். பேய் படம்லாம் சொல்ல முடியாது. அதாவது அவங்க யாரையும் வந்து பழி வாங்குற மாதிரி இல்லை. அவங்க வந்து பெண்களுக்கு அநீதி இது இழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த அநீதி பண்ணவனையே வந்து இது மாதிரி இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நல்லபடியாக இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்றணும்னு சொல்லிட்டு, திரும்பி வந்து அநீதி வந்ததுன்னா திரும்பி ஏந்து வராங்கன்னு சொல்லிட்டு ரஞ்சிதா அப்படின்னு சொல்லி நல்லபடியாக பண்ணிக்க. இவர் சாருக்கு, மூர்த்தி சாருக்கு ரொம்ப அருமையாக. அதில் கோதண்ட அண்ணன், சாம்ஸ் அண்ணன் அவங்களாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க சார். படம் நல்லா பார்க்க வேண்டிய படம் சார். ஹீரோயினும் அருமையாக நடிச்சிருக்காங்க சார். ரஞ்சிதா மேடம் வந்து சும்மா சொல்ல முடியாது, ரக்ஷிதா மேடம் வந்து அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க சார். படம் நல்லா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் சார். நன்றி சார், தேங்க்யூ சார். நல்லா இருந்ததா? சூப்பராக இருந்தது. படத்தில் வந்து ஜென்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க லேடிஸை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏமாத்துறாங்கல்ல, அதெல்லாம் வந்து படத்தில் சொல்லியிருக்காங்க. ஹீரோ நல்லா நடிச்சிருக்காங்க, ஹீரோயினும் நல்லா நடிச்சிருக்காங்க, ரக்ஷிதா நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொரு பாட்டெல்லாம் சூப்பராக இருக்கு. அந்த புத்தர் சாங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு. ஆஹா, அதெல்லாம் நல்லா இருக்கு.
எல்லாரும் பார்க்கலாம். எல்லாரும் பார்க்கலாம், லேடிஸ் எல்லாரும் பார்க்கலாம், முக்கியமா ஜென்ஸ் பார்க்கணும். ரொம்ப நல்லா இருக்குது படம். ரொம்ப த்ரில்லிங்காக அதாவது இப்போ உள்ள இருக்கிற ஹாரர் படத்தில் ஏதாவது ஒரு வில்லத்தனமாக இருக்கும். பட் இது வந்து பெண்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்கான ஒரு த்ரில்லர் மூவியாக இருக்குது. ஸோ அதனால் இது ரொம்ப விரும்பி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க ரச்சிதா அவங்களுடைய நடிப்பும் பயங்கரமாக இருக்குது. டைரக்டர் சாரோட ஸ்கிரிப்ட் செமையாக இருக்குது. எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படமும் நல்லா இருந்துச்சு. அதில் இருந்த புத்தர் வந்து உதவி பண்ணுற ஒரு விஷயங்கள்லாம் பெரிய லெவல். ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் பார்க்காத ஒரு ஹாரர் மூவியில் ஏதாவது ஒரு சாமி வருவாங்க. இதில் கருப்பு சாமி வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் புத்தரும் அந்த இதில் ஒரு இதாக இருக்கும், வழிகாட்டியாக இருக்கும்போது அது ஒரு பெரிய லெவலில் இருக்குது. தேங்க்யூ. படம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஃபேமிலியோடு பார்க்குற மாதிரி இருக்குது படம். என்ன மாதிரி கதை? அதான் இது வந்து என்னென்னா, புருஷன் பொண்டாட்டி புதுசாக ஒரு ஃப்ளாட் வாங்க போகிறாங்க. அதில் ஒரு அமானுஷ சக்தி இருக்குது. அவங்களுக்கு வர ஆபத்தெல்லாம் வந்து காப்பாற்றுது. தமிழ் படத்துக்கு இப்போ நமக்கு வந்து ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் கிடச்சிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. 2 லேடிஸை வந்து ஒரு 2 ஜென்ஸை அசால்ட்டாக தூக்கி நிறுத்துகிற மாதிரி அந்த விஜயசாந்தி தான் இந்த மாதிரி சீன்லாம் நடிப்பாங்க. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. படத்தில் உங்களுக்கு பாட்டு விநாயகர் பாட்டு ஒன்று நல்லாயிருக்கு. புட்லூர் அம்மன் பாட்டு ஒன்று நல்லாயிருக்கு. இப்போ லேடிஸ் ரொம்ப குழந்தைங்களோட ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி இருக்குது. எந்த ஆபாசமும் எதுவும் இல்லை. இந்த பழி வாங்குற அந்த பேய் படம்லாம் நிறைய பழி வாங்குற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி கிடையாது. அந்த மனுஷங்களுக்கு வந்து உதவி செய்கிற அமானுஷ சக்தி மாதிரி தான் கதை எடுத்திருக்காங்க. பணத்துக்காக புருஷன் பொண்டாட்டியை கொலை பண்ணுறது அமானுஷ சக்தி வந்து காப்பாற்றுது. அப்புறம் திருந்தி நல்லதாக வாழ்கிற மாதிரி தான் நல்லபடியாக தான் பிடிச்சிருக்காங்க படத்தை. ஆமாம், போர் அடிக்காமல் போகுது. படம் நல்லா இருக்குது. சீன்ஸ் எல்லாமே புது சீன்ஸ்லாம் பழைய பேய் படங்கள் வர சீன் மாதிரி கிடையாது. புதுசாக தான் இருக்குது. சீன் எல்லாமே புதுசாக தான் இருக்குது. ரொம்ப தெளிவாக இருக்குது. படமும் தெளிவாக இருக்குது. வசனங்களும் தெளிவாக இருக்குது. அருமையாக இருக்குது. அதாவது ஒரு பத்திரிகையாளராக அவர் எனக்கு தெரியும், மூர்த்தி சாரை முறையாக அவர் எழுதி இயக்கி தயாரித்து அருமையாக ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்து நல்லா ரசிக்கக்கூடிய ஒரு படம். 99 குடியிருப்பு கொண்ட இதில் ஒரு 61வது குடியிருப்பு நடக்கிற கதையாக சொல்லியிருக்காரு. நல்லா இருக்குது. அதுவும் மகளிர் தினத்தை நிரப்ப வர்றது, பெண்களை ஏதாவது பண்ணிங்கன்னா அது குறிப்பாக அந்த கேரேஜா மூலமாக அந்த வசனம் சொல்கிறாங்க. பெண்கள் எதுவும் பண்ணிடாதீங்கப்பா, பேயா வந்து உங்களை இது பண்ணுவாங்க. அது அருமையாக இருக்குது அந்த சீன். அது மாதிரி எல்லாமே அந்த ஸ்வேதாவாகட்டும், ரஷிதா மகாலட்சுமி ஆகட்டும், எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. வழக்கமாக ரஷிதா மகாலட்சுமி கவர்ச்சியாக பார்த்து பழக்கம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் மாற்றிருப்பாங்க. நல்லா இருக்கும். அருமையாக பண்ணு.
ஒண்ணும் இல்ல. எந்த படம் பார்த்தாலும் நார்மலி எந்த படம் பார்த்தாலும் எங்கம்மா ஏதாவது ஒண்ணு இது அப்படி இருக்கு இது இப்படி இருக்கு அப்படிம்பாங்க. இப்போ எப்படிமா இருக்கு அப்படின்னு சொன்னா கதை பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு அப்படின்ட்டாங்க. இதுவே பெரிய விஷயமாச்சு எனக்கு அப்படின்னு ஒரு ஃபீலிங் எனக்கு. ஸோ ஷி லைக் த மூவி. ஐம் ஹாப்பி அபவுட் இட். அண்ட் இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. தேங்க்யூ ஸோ மச்டா. தேங்க்யூ கைஸ். ரொம்ப நன்றி. வேற எதனா கேள்விகள் இருக்கா உங்களுக்கு? ஓகேங்களா? ஓகே, நன்றி.